ரிசல்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது இப்போ சிவி லிஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 சப்ஜெக்ட்டுக்கு சிவி லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தாராளமாக போயிட்டு அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணுறதுக்கான டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி 31ஆம் தேதி 2 நாள். மேக்ஸுக்கு வந்து 30, 31. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து 30ஆம் தேதி வந்து நடைபெறும். எங்கே நடக்கும் அப்படின்றது டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது போக 2 ஃபார்ம்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மையும் நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகணும், ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவிக்கு செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்ற தகவல், 2 தகவல்களையும் பார்த்துருவோம். இதுதான் அன்னெக்சரி 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயோடேட்டா செல்ஃப் சுய விவர படிவம், அதுதான் செல்ஃப் பயோடேட்டா ஃபார்ம் தான். உங்களோட என்ன சொல்கிறது, பாடம் என்ன, சான்றிதழ் சரிபார்த்தல் எண் மற்றும் நாள், பதிவு எண், அப்ளிகேஷன் நம்பர், ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஃபோட்டோ இங்கே வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும். ஸோ ஃபார்மை வந்து தெளிவாக எடுத்துகிட்டு போங்க. அடுத்து உங்களோட பெயர், நிரந்தர முகவரி, என்ன பாலினம் அப்படின்றது, தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர், பிறந்த தேதி எஸ்எஸ்எல்சியில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இனம் என்ன அப்படின்றது, இனத்தோட இனச்சான்றிதழ் விண்ணப்பதாரின் பெயருடன் தந்தை, தாய், கணவரின் பெயர் உள்ளதா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. அளித்துள்ள வருவாய்த்துறை அலுவலரின் பதவி மற்றும் அலுவலக முகவரி அதோட விவரமெல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களோட இதுலேயே இருக்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே அவர் என்ன பதவியில் இருக்கார், என்ன போஸ்ட், இப்போ அவர் என்ன இருக்காருன்னு பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன இதில் இருந்தார் அப்படின்றத கூட கொடுத்தா போதும். ஓகேங்களா. இனச்சான்றிதழ் வரிசை எண் மற்றும் வழங்கப்பட்ட தேதி அதை கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பர் மற்றும் எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற டேட்டு, கல்வி தகுதி, இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு தாள் 2 அதோட மதிப்பெண்கள் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. தமிழில் பகுதி 1 படித்த மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. தாய்மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. முதல்ல நமக்கு வந்து இங்கே மேலே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் முக்கியம். கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் அட்டஸ்டடோடு வாங்கணும் அப்படின்னு. மேலே என்னால் அளிக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் உண்மை என சான்றளிக்கிறேன். மேலே குறிப்பிட்டுள்ள விவரங்கள் பொய்யானவை அல்லது தவறானவை என எந்த நிலையில் கண்டறிந்தாலும் என்னுடைய பணி நாடுனர் உரிமை மற்றும் நியமனத்தை ரத்து செய்ய முழு உரிமை ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உண்டு என்பதை நான் நன்கு அறிவேன். அழைப்பு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களை சான்றிதழ் சரிபார்ப்பு நாளன்று சமர்ப்பிக்க இயலவெனில் என்னுடைய தேர்வு நிராகரிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அழைப்பு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து சான்றிதழ்கள் ஆவணங்களையும் சான்றிதழ் சரிபார்ப்பு நாளன்று நீங்கள் கொடுத்ததை எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ ஏதாவது தவறுதலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நிராகரிக்கப்படுவீங்க அப்படின்றத நீங்களே ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிங்க. இப்படிவத்தின் பூர்த்தி செய்யும் பொழுது எக்காரணம் கொண்டு அடித்தல், திருத்தல், ஒயிட்னர் கொண்டு அடித்தல் போன்றவை செய்யக்கூடாது. தேவை ஏற்படி நினைத்தில் புதிய படிவம் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தவும். தவறுதலாக ஆயிடுச்சு அப்படின்னா அதவே போட்டு நம்ம கொடுக்கலான்ற மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக வேறு ஒரு ஃபார்மில் தெளிவாக தான் எழுதிட்டு போகணும். ஒயிட்னரோ அடித்து எழுதுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதை அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபார்ம் என்னன்றதும் பார்த்துருவோம். அடுத்து செகண்ட் லிஸ்ட் பற்றியும் டீட்டெயில் பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்னெக்சரி 2 ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதுலேயும் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. சிவி நம்பர், சிவி டேட்டு, ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் சிக்னேச்சரோட இருக்கணும். ஸோ இதுதான் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன், ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து செகண்ட் லிஸ்ட்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, வருமா அப்படின்ற தகவலை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து சிவிக்கு எத்தனை நபர்கள் கூப்பிடுவாங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 4 வேக்கண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 5 நபர்கள் கூப்பிடுவாங்க. இதுதான் இந்த 1:1.25 அதனுடைய மீனிங். சிம்பிளாக புரியணும் அப்படின்னா இதுதான் அதனுடைய மீனிங். இப்போ 4 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு 5 நபர்களை கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வேக்கன்சியவே கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ வேக்கன்சியை விட்டுருங்க. நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து 8 வேக்கண்ட்டு 10 நபர்கள். ஸோ இப்போ வந்து 10 அப்படின்னு கால்குலேஷன் போடுவோம். 10 நபர்களை கூப்பிட்ருக்காங்க. வேக்கன்ஸ் 8 தான். ஸோ வேக்கண்ட்டை பார்க்க வேணாம். 10 நபர்கள் சிவி அட்டன் பண்ணுறாங்க. நான் நம்ம வந்து செகண்ட் லிஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ செகண்ட் லிஸ்ட் வரும்
அப்படின்ற கான்செப்டை தான் நம்ம எப்படி அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து வேகன்சியை பொறுத்தளவு கவலையே தேவையில்லை. சிவிக்கு 10 பேர் போகிறாங்க, 8 வேகன்ட் இருக்குது, 10 பேர் போகிறாங்க அப்படின்னா இந்த 10 பேரில் ஒரு 5 நபர்கள் வந்து சர்டிஃபிகேட்டு ப்ராப்பராக இருக்குது, எந்த ஒரு தவறுதலும் இல்லை, அவங்க கொடுத்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்தாங்களோ சேம் அதே தான் இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 5 நபர்களுக்குமே வேலை உறுதி. ஸோ 5 வேகண்ட் இந்த இடத்துல போயிடும். ஸோ இந்த 5 வேகண்ட்டுமே ஃபுல்லப் ஆகிடும். அதுவும் வந்து அந்த 10 நபர்களில் மார்க் அதிகமாக வாங்கின ஒரு நபர்கள் அவங்களுக்கு, ஓகேவா. இதுவே மார்க் அதிகமாக வாங்கின ஒரு 5 நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது எக்ஸாம்பிள் தான். ஸோ இதுவே மீதி ஒரு 5 நபர்கள் இருப்பாங்க. அவங்களில் யாராவது என்ன சொல்கிறது, சர்டிஃபிகேட்டு மேபி ஒரு தவறுதல் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட்டில் இப்போ பிஎஸ்சிஎம் அவங்க வந்து தமிழ் வழி கல்வி இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆப்ஷனில் அப்ளை பண்ணும்போது இல்லாமல் இருக்கும் அவங்கள்ட்ட. பட் ஆம் அப்படின்னு டிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தவறுதலாக பண்ணுறது, அதாவது வேணும்னே இவங்க ஏமாற்றி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவில்லை, தவறுதலாக ஆம்னு கிளிக் பண்ணிடுறாங்க. இல்லை ப்ரௌசிங் சென்டரில் பண்ணும்போது ஏதோ தவறுதலாம் நடந்துருச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது தவறுகள் கொடுத்துருக்கீங்க. பிஎஸ்சிஎம் கொடுத்துருக்கலாம், அவங்க வந்து விடோ சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. பட் என்னென்னா ஆதரவற்ற விதவை வேறு, விதவை வேறு. ஸோ டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் ரிஜெக்ட் ஆவாங்க. தமிழ் வழி கல்வியில் மாற்றி ஏதாவது இந்த மாதிரி தவறுகள், சின்ன சின்ன தவறுகள் தான். இதில் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 10 சிவி கேண்டிடேட்டில் ஒரு 4 பேர் வெளியே போகிறாங்கன்னு வச்சுங்க. மீதி 6 பேர் ப்ராப்பராக இருக்காங்க. 5 பேர்னு சொன்னால் அதில் மீதி ஒரு 6 பேர் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எந்த தவறுகளும் செய்யலை அப்படின்ற பட்சத்தில் 6 பேர் வந்து உள்ளே போயிடுறாங்க, 4 பேர் எலிமினேட் ஆகிறாங்கன்னு வச்சுங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டோம், மொத்த வேக்கண்ட் வந்து 8 வேக்கன்சி. இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் 6 பேர் தான் செலக்டே ஆகிருக்காங்க. ஸோ 4 பேர் தவறுதல் பண்ணுறதுனால செகண்ட் லிஸ்ட் வருமா வராதா அப்படின்ற கேள்விக்கு பதில் இது தான். ஸோ 6 பேர் தான் எடுக்க முடியும் அவங்களால. இப்போ 8 பேரில் 6 வேக்கண்ட் போயிடும், மீதி வந்து 2 வேக்கண்ட் காலியாக இருக்கும். ஸோ இந்த காலி பணியிடத்திற்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு எந்தெந்த வேக்கன்சிக்கு கம்யூனிட்டி பேஸஸில் யாரெல்லாம் வராமல் இருக்காங்க, யார் வந்து இதற்கு எலிஜிபிள் இல்லாமல் இருக்காங்க, இதுக்கு அடுத்து அதாவது இப்போ ஒரு 2 பேர் ரிஜெக்ட் ஆகி வெளில போகிறாங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த 2 பேரில் மேபி அதாவது 4 பேர் போகிறாங்க, 2 வேக்கண்ட், இந்த 2 வேக்கண்ட் இருக்குது பாருங்கள். அதில் வந்து இப்போ ஒரு பிசியில் ஒரு பிஎஸ்சிஎம் இருக்கிற கேண்டிடேட் அல்லது வேறு ஏதோ சம்திங், சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ பிசியில் பிஎஸ்டிஎம் இருக்கிற கேண்டிடேட் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தவறுதலாக ஆகிட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா இதுலேயே பிசியில் பிஎஸ்டிஎம்மில் அதுக்கு அடுத்த மார்க், இப்போ நீங்கள் வந்து ஒரு 88 வச்சுருப்பீங்க பிஎஸ்டிஎம் வச்சுக்கிட்டு கையில், உங்களுடைய பேர் உள்ளே வராமல் இருந்திருக்கும். 89 வாங்கின நபருக்கு உள்ளே போயிருக்கும். ஸோ அடுத்தபடியாக 88 இருக்கிற உங்களை வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் லிஸ்ட்டு கம்பல்சரி வரும்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரியான தவறுகள் அப்ளை பண்ணும்போது நடந்துருந்துச்சுனாலோ அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை ப்ராப்பராக முடிக்காமல், ஏன்னா வெரிஃபை பண்ண தான் போகிறாங்க. ஸோ வெரிஃபிகேஷனில் மேபி என்ன சொல்கிறது, கம்யூனிட்டியே மாறி கூட போட்டிருக்கலாம். இப்போ ஒருத்தர் பிசியாக இருப்பாங்க, எம்பிசின்னு கூட கிளிக் பண்ணியிருக்கலாம். நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தானே, இந்த மாதிரியான தவறுகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிஸ்டம் வந்து அதை கண்டுபிடிச்சி இவங்க வந்து பிசி இவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இவங்க எம்பிசின்னு கொடுத்துருக்காங்கலாம் சிஸ்டம் சொல்லாது. அதை மேனுவலாக தான் நம்ம தான் போயிட்டு செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அதாவது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சிஸ்டமேட்டிக் தானே, சிஸ்டமாக பண்ணும்போது நம்ம வந்து ஒன்றும் தவறுகள் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ மேபி அப்படியெல்லாம் நடந்துருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒட்டி இருக்கிற உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து கொஞ்சம், அதாவது ரொம்ப அதுக்காக பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா கஷ்டம். நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்டு அதாவது சிவி லிஸ்ட்டில் பாருங்கள், உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே கேட்டகிரியில் இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ ஒரு எம்பிசின்னு வச்சுக்கிங்க, எம்பிசியில் நீங்கள் இருக்கீங்க, இதில் வந்துட்டு ஒரு 90 மதிப்பெண்கள் எடுத்த நபர்களுக்கு வந்து சிவி அட்டன் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து ஒரு 89 இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் பேர் வந்து சிவியில் வரலை அப்படின்னா மேக்ஸிமம் செகண்ட் லிஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுடைய பேர் கம்பல்சரி இடம்பெறும். அல்லது நான் வந்து இங்கே 90 ஒருத்தரோட பேர் இருக்குது, நான் வந்து 80 வாங்கியிருக்கேன், என்னுடைய பேர் வந்து வருமா அப்படின்னா அது வந்து கஷ்டம். ஸோ நம்ம வந்து மார்க்கை கொஞ்சம் ஒட்டி அந்த சிவி லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற கேண்டிடேட்டோட மார்க்கை வந்து ரொம்ப ஒட்டி தான் பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஒரு எஸ்டின்னு வச்சுக்கிங்க, ஒரு 60 மதிப்பெண்கள் எடுத்தவருக்கு உள்ளே கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 59.5 அல்லது 59 அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம் செகண்ட் லிஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுடைய பேர் வந்து அதில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது.
அல்ல நான் வந்து 50 தான் வாங்கியிருக்கேன், 45 தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பெயர் வந்து அதில் வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. ஏன்னா செகண்ட் லிஸ்ட்டில் மிக மிக குறைவான எண்ணிக்கை. ஏன்னா இப்போ 10 பேர் சிவி அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா 10 பேருமே தவறுதலாக கொடுக்க போகிறதில்ல. ஒரு 2-3 நபர்கள், அதாவது 2 அல்லது 3 நபர்கள் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா போதும். இப்போ 10ல் ஒன்றும் இல்லை, 10 கேண்டிடேட் சிவி அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 3 நபர்கள் வந்து தவறுதலாக கொடுத்துட்டாங்கனாலே இந்த இடத்துல ஒரு வேகண்ட் காலியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா மொத்தம் 8 வேகண்ட்டுக்கு தான் 10 பேரை கூப்பிடுவாங்க. அப்போ 3 பேர் தப்பாக கொடுத்துட்டாங்கனாலே கண்டிப்பாக ஒரு இடம் காலியாக இருக்குது. ஸோ தாராளமாக அந்த இடத்துல வந்து நம்ம செகண்ட் லிஸ்ட்டு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதே போல் இப்போ செகண்ட் லிஸ்ட்டு வரும், அதில் வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லாருக்குமே சேம் லிஸ்ட்டில் வருமா அப்படின்றது சந்தேகம் தான். நம்ம சொன்ன மாதிரி பர்டிகுலராக இந்த கம்யூனிட்டியில் இந்த மாதிரியான தவறுகள் ஒரு சிலருக்கு நடக்கலாம். இன்னொரு இதில் 10 பேர் போய் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன், இப்போ 10 பேர் போய் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 10 நபர்களுமே கரெக்டாக ப்ராப்பராக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்குற பட்சத்தில் எப்படி 8 பேரை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் மீதி இருக்கிற 8 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், இப்போ சேம் அதே மாதிரி இன்னொரு இதை பாருங்கள். 10 பேர் போயிட்டு அட்டன் பண்ணுறாங்க சிவியில் நீங்கள் வந்து 9வது ஆள் 10வது ஆளாக இருக்கீங்க. அதாவது மார்க்கை பொறுத்தளவுக்கு இந்த 10 பேர்லேயே 10வது ஆளாகவும் 9வது ஆளாகவும் இருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணம்? இப்படி ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். முதல் ஒரு 2 மதிப்பெண்கள் 3 மதிப்பெண்கள் யாராவது வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தவறுதல் பண்ணிட்டாங்க, வெரிஃபிகேஷனில் ஏதாவது தப்பாக இருக்குது, அவங்களோட சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் ராங்காக அப்லோட் ஆகிடுது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கடைசி நபர்களாக இருந்தாலும் சரி, இப்போ 10 பேரில் போகிறீங்க, நான் 9வது ஆள் 10வது ஆளாக இருக்கேன், எங்களை வந்து ரிஜெக்ட் தான் ஆகாமா நாங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ரிஜெக்ட்லாம் ஆக மாட்டீங்க. மேபி அவங்க வந்து தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிவிக்கு போகிற 99% நபர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அந்த 1% நபர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து குறைவு தான். ஏன்னா அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பராக வச்சுருக்கிறவங்களை நான் சொல்கிறேன், வச்சுருக்கிறவங்களுமே இப்போ நம்ம என்ன சொல்கிறது ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அந்த 10ல் 10 பேருமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் அந்த போஸ்டிங்க்கு போட்டி போடுற 2 நபர்களுக்கு அப்போ வேலை கிடைக்காம தான் போகும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதனால் 99% வந்து ஜாப் கன்ஃபார்ம் தான். அந்த 1% வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே போல் நீங்கள் தவறுகள் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ ஒரு அப்ளிகேஷன் என்ன சொல்கிறது, தவறுகள் மீன்ஸ் இப்போ உங்களோட பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அப்பா பேரில் மிஸ்டேக்கு, அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இந்த மாதிரியான தவறுகள் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரூஃப் செக் பண்ணிவிட்டு அவங்க விட்டுருவாங்க. பட் என்னென்னா உங்களோட ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரியான தவறுகள் நடந்துருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து வெறும் விடோ சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் விடோனா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து 100க்கு 100% ரிஜெக்ட் ஆவீங்க. அது ஒரு விஷயம். பிஎஸ்டிஎம் இல்லாமல் நான் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் 100க்கு 100% ரிஜெக்ட் ஆவீங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக இருப்பீங்க, வேறு ஏதோ சம்திங் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு ஏதோ ஒன்று இருப்பீங்க. பட் வேறு ஏதாவது அப்ளை பண்ணும்போது பிற்படுத்தப்பட்டோருக்கு பதிலாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு கிளிக் ஆகிடுச்சு, ஏதோ சம்திங் அப்படி ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் ரிஜெக்ட் ஆவீங்க. ஏன்னா அது ரிசர்வேஷனை பாதிக்கிறது. இப்போ பிசியில் 5 பேர் எடுக்கணும்னா அந்த 5 பேரில் நீங்கள் பிசின்னு கொடுத்தனால உங்களை எடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எம்பிசி அப்படின்னா அப்போ வந்து அதில் ரிசர்வேஷனில் நீங்கள் பாதிக்கிறீங்க. அதனால் உங்களை வெளியில் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்த நபர்களை தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது தான் இங்கே வந்து செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது அதனுடைய சாத்தியக்கூறு அப்படின்றது அதிகமாகும். ஸோ அதனால் தவறுகள் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்றத ரீசெக் பண்ணிக்கிங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் அதே போல் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது என்னெல்லாம் சர்டிஃபிகேட்டு வந்து அப்லோட் பண்ணிங்களா, முன்னாடியே சொன்னோம்ல, ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்போம். அந்த அப்ளிகேஷன் 2 அனெக்ஸரி 1 and 2 ஃபில்லப் பண்ணுறது பார்க்கும்போதே நம்ம சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்களோ அதை எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணும்போது நீங்கள் அதுலேயும் ஏதாவது தவறுகள் நடக்குது, இப்போ டிசியை அப்லோட் பண்ணாமையோ இல்லை டிசி இல்லாமையோ இல்லை மார்க் ஷீட் இல்லாமையோ, ஒரு வேளை ஒரு சிலருக்கு யாருக்காவது தொலைஞ்சிருக்கலாம், மார்க் ஷீட் 10th 12th மார்க் ஷீட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரியான தவறுகள் எதுவும் பண்ணாமல் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை சிவியை ப்ராப்பராக முடிச்சுட்டு ப்ராப்பராக வாங்க. ஸோ செகண்ட் லிஸ்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், சான்சஸ் இருக்குது. இந்த சிவி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுவும் செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது வரும். அதே போல் வேக்கன்சி கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத விஷயத்த சொல்லிடணும். ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது 100க்கு 100% வந்துடும். ஸோ
அதனால் யாரும் பயப்படவே தேவையில்லை. இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாதப்பவே இவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் அப்படின்றத 100க்கு 200% எதிர்பார்க்கலாம். ஆனால் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும், 100க்கு 200% கண்டிப்பாக இன்க்ரீஸும் ஆகும். அதனால் யாரும் ரொம்ப போட்டு பயப்படவும் தேவையில்லை, குழம்பவும் தேவையில்லை. இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.